மேரிபாவின் தண்ணீர். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சைச் செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்தார் சீன் வனாந்திரத்தில் வந்து சேர்ந்து காதேசிலே தங்கியிருக்கிறார்கள். இங்கு ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் தண்ணீர் உள்ள தேசத்தில் தங்கியிருந்தார்கள். இயற்கையான பராமரிப்பினால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு இயற்கையான பராமரிப்பு கிடைக்கும் போது பொதுவாக அவருடைய விசேஷித்த அற்புதங்கள் நடைபெறுவதில்லை. இயற்கையான பராமரிப்புகளையும் கர்த்தருடைய ஜனத்தார் நன்றியுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் இயற்கையான பராமரிப்புகளுக்காக அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் காதேசிலே தங்கி இருக்கையில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாதிருக்கிறது. ஒருவேளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் அவர்களுடைய கால்நடைகளுக்கும் தேவையான தண்ணீர் இங்கே இல்லாமல் போயிருக்கலாம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் சபையாருக்கு தண்ணீர் இல்லாதிருந்த 3 ஸ்தலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன மாரா, ரெவித்தீம், காதேஸ். இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் முறையிடுவதற்கு பதிலாக மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஆயுதங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய தெய்வீக இரக்கமும் கிருபையும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இப்போது போதுமான அளவு கிடைக்கவில்லை. கர்த்தர் தமது இரக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் போனதினால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தேவனுடைய நீதியான கரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரில் சிலர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய சந்ததியில் மாண்டு போனார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடியிருக்கிற ஜனங்களும் எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மனுஷனுக்கு தோல்வியும் சோர்வும் வரும்போது அவன் இதுபோன்று புலம்புவது வழக்கம். இஸ்ரவேல் புத்திரர் தண்ணீர் இல்லாமல் செத்து போவதை விட கர்த்தருடைய தெய்வீக நியாய தீர்ப்பினால் செத்து போக விரும்புகிறார்கள். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இல்லாமல் அவர்களால் ஜீவிக்க முடியாது. காதேசிலே தண்ணீர் இல்லாமல் போனதற்கு மோசேயும் ஆரோனும் காரணமல்ல. கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும்
சீன் வனாந்தரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த வனாந்தரத்தில ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனபோது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி, நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினது என்ன என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்கு எதிராக மனுஷன் முறையிடுவது அர்த்தமற்றது. 38 வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் சுகித்திருப்பார்கள். அவர்கள் அலைந்து திரியும் வனாந்திரத்தில் விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இருக்கும் என்று வாக்கு பண்ணப்படவே இல்லை. இவையெல்லாம் கானான் தேசத்தில்தான் இருக்கும். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த அற்புதமான தேசத்தை அவர்கள் அனுபவிக்காமல் இப்போது அவதிப்படுகிறார்கள். மோசே தங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி வனாந்தரத்தின் வழியாக அழைத்து வந்ததற்காக இஸ்ரவேல் ஜனத்தார் மோசேயின் மீது கோபப்படுகிறார்கள். சீன் வனாந்தரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆனால் அவர்களோ தண்ணீரை மாத்திரம் நினைத்து பார்க்காமல் இந்த வனாந்தரத்தில் தங்களுக்கு விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் இல்லை என்கிறார்கள். தாங்கள் தங்கியிருக்கும் வனாந்தரத்தை கெட்ட இடம் என்று சொல்லுகிறார்கள். மோசேக்கு விரோதமாக குற்றம் சொல்லுகிறவர்கள் குற்றங்களையும் குறைகளையும் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இந்த இடத்திலே தண்ணீர் மட்டுமே இல்லாதிருக்கிறது. ஆனால் அவர்களோ அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் இங்கே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களோட வாக்குவாதம் பண்ணும்போது மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு பிரதியுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் இஸ்ரவேல் புத்திரருடைய முறுமுறுப்புகளையும் வாக்குவாதங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் போய் சொல்லுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரின் வாக்குவாதத்திற்கு பதில் சொல்ல தங்களால் முடியவில்லை என்றும், ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றும் நம்பி மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய சமூகத்திலே முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுகிறார்கள். அங்கே நியாயாதிபதியாகிய கர்த்தர் தமக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களை தண்டிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கலகக்காரருக்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களோட கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்படுகிறது. கலகக்காரரின் முறுமுறுப்புகளையும் அவர்களுடைய வாக்குவாதங்களையும் அடக்குவதற்காக கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படுகிறது. நம்முடைய மனதையும் இருதயத்தையும் பேராசைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் ஆளுகை செய்யும் போது நாம் கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய மகிமையை நாம் விசுவாசத்தோடு தரிசிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பற்றிய தரிசனம் நமது இருதயத்தில் பதிந்திருக்கும் போது நம்முடைய பேராசைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் அடங்கும். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி வாக்குவாதம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்படுகிறது. அந்த மகிமை அவர்களுடைய வாய்களை கடிவாளம் போட்டு அடக்குகிறது. நாம் கர்த்தருடைய மகிமையை தியானிக்கும் போது பாவம் நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய மகிமை பாவ சிந்தனைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் கடிவாளம் போட்டு அடக்கும். கர்த்தர் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபையின் சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய நீதியான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பார். கர்த்தரே அவர்களை பராமரிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பது கர்த்தருக்கும் தெரியும். இது அவர்களுடைய அடிப்படை தேவை. கர்த்தர் இஸ்ரவேல் சபையாருக்கும் அவர்களுடைய மிருகங்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு
நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். கன்மலை மேசியாவிற்கு அடையாளம். கன்மலையிடம் பேச மட்டுமே செய்ய வேண்டும். ஏற்கனவே கன்மலை ஒரு தடவை அடிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஒருமுறை சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். உலகத்தாரின் பாவங்களை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையில் மரித்தது போதுமானது. இதற்கு முன்பு கன்மலையை அடித்ததினால் உண்டான ஆசீர்வாதம் இப்போது கன்மலையை பார்த்து பேசினாலே கிடைத்துவிடும். இயேசு கிறிஸ்துவிடமும் இதே பிரமாணம் மெய்யாயிருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறியிருக்கிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் சபையாருடைய கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேச வேண்டும். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. கன்மலையில் தண்ணீர் மறைத்து வைக்கப்பட்டது போல இருக்கிறது. மோசேயும் ஆரோனும் அந்த கன்மலையை பார்த்து பேசும்போது அது தன்னிடத்தில் மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரை வெளியே கொடுக்கிறது. மோசேயும் ஆரோனும் கேட்கும்போது தண்ணீர் புறப்பட்டு வரும். இஸ்ரவேல் சபையார் தங்களுக்கு குறைவு வரும்போதெல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் கலகக்காரரை அவமானப்படுத்த சித்தம் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் அந்த வனாந்தரத்தில் உள்ள கன்மலை மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். கன்மலை தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் அந்த கன்மலையில் இருந்து தண்ணீர் ஏராளமாய் புறப்படுகிறது. அந்த தண்ணீரை சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னார். அதன் பிரகாரமாகவே கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை இஸ்ரவேல் சபையாரும் குடிக்கிறார்கள், அவர்களுடைய மிருகங்களும் குடிக்கிறது. மோசேயின் 4 செயல்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுக்கிறார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்கிறார்கள். கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து பேசுகிறார்கள். கன்மலையை பார்த்து பேசாமல் அதை தன் கோலினால் மோசே 2 தரம் அடிக்கிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்ன பிரகாரம் கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு கன்மலை கீழ்ப்படுகிறது. ஆனால் மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்கிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்படுகிறது. சபையார் குடிக்கிறார்கள், அவர்கள் மிருகங்களும் குடிக்கிறது. மோசே தன்னுடைய அவிசுவாசத்தினால் கன்மலையை பார்த்து பேசாமல் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் மோசேயினிடத்தில் மிகப்பெரிய ஊழியத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். மோசே தன்னுடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆனால் மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. மோசே கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்து விடுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக மோசே கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். மோசே இந்த தவற்றை செய்யும் போது ஆரோன் மோசையோடு பேசி அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். கர்த்தர் மோசையோடு என்ன சொன்னார் என்பது ஆரோனுக்கு தெரியும். ஆனால் ஆரோன் மோசையை தடுத்து நிறுத்தவில்லை. ஆகையினால் இவ்2 பேருமே கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்காமலேயே மரித்து போகிறார்கள். மோசே கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறார். கன்மலை இஸ்ரவேலின் ஆவிக்குரிய காரியமாகும். இது மேசியாவிற்கு அடையாளம். கன்மலையை அடிப்பது கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அடையாளம். 2 தரம் கன்மலையை அடிப்பது
இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைவதற்கு அடையாளம். மோசே சிலுவையில் அறையப்படுவதற்கு அடையாளமான பாவத்தை செய்தார். கர்த்தர் அதற்காக மோசேயை தண்டித்தார். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் சிலுவையில் அறைவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நம்மையும் தப்பிக்க விடாமல் தண்டிப்பது நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்களை தேவன் நிச்சயமாகவே தண்டிப்பார். கன்மலையில் இருந்து தண்ணீர் ஏராளமாய் புறப்படுகிறது. முதல் முறையாக மோசே கன்மலையை அடித்தபோது தண்ணீர் வந்தது. அதுபோலவே இப்போது 2 தரம் அடித்த போதும் தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினால் உண்டான ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் உரியது. தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணியவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்து அருளும் மன்னிப்பை ஜனங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகாது. ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளை கொடுத்தார். ஆனால் அவர்களோ கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக இஸ்ரவேல் சபையாரை பார்த்து பேசுகிறார்கள். மோசே கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக தன் கையை ஓங்கி தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறார். கர்த்தர் கன்மலையை அடிக்கச் சொல்லவில்லை, அந்த மலையை பார்த்து பேசுமாறு சொன்னார். ஆனால் மோசேயோ கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்யாமல் தனக்கு சொல்லாததை செய்கிறார். இதனால் கர்த்தருடைய கோபம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு அவர்களுடைய அவிசுவாசமே காரணம். இது மோசேயின் ஜீவியத்தில் நடைபெற்ற வருந்தத்தக்க சம்பவம். இதை குறித்து மோசே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து விடுவித்து வனாந்திரத்தில் 40 வருஷ காலமாக வழிநடத்தி வந்த மோசேயினால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இது கர்த்தர் மோசேக்கு கொடுத்த தண்டனையாகும். மோசே தன் ஆவிக்குரிய ஜீவனை இழந்து போய் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளவில்லை. மோசே பரலோகத்தில்தான் இருக்கிறார். ஆனாலும் தான் வாஞ்சையோடு பல வருஷங்களாக எதிர்பார்த்த கானான் தேசத்திற்குள் மோசேயினால் பிரவேசிக்க இயலவில்லை. மோசேக்கு ஏற்பட்ட அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாகும். நாம் தேவனுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும். மோசே கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக அதை அடித்த சம்பவத்தில் மிகப்பெரிய பாவம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் கர்த்தரோ மோசேயும் ஆரோனும் தம்மை விசுவாசிக்கவில்லை என்றும் தம்மை பரிசுத்தம் பண்ணவில்லை என்றும் அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார். இதனால் கர்த்தருக்கு அவர்கள் மீது கோபம் உண்டாயிற்று. கன்மலையை பார்த்து பேசினால் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வராது என்று மோசே நினைத்திருக்கலாம். அந்த மலையை பார்த்து பேசினால் மாத்திரம் போதாது என்றும் அந்த கன்மலையை தன் கோலினால் அடித்தால் மாத்திரமே அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றும் மோசே நினைத்திருக்கலாம். அந்த கன்மலையை 1 தரம் அடித்தால் போதாது, அதை 2 தரம் அடிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் அவருடைய மிருகங்களுக்கும் தேவையான தண்ணீர் அந்த கன்மலையில் இருந்து புறப்பட்டு வரும் என்றும் மோசே நினைத்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை மோசே நம்பவில்லை. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது என்பதையும் மோசே விசுவாசிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இல்லை என்றும் கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு தன்னுடைய சொந்த தீர்மானத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்றும் மோசே நினைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் பாளையம் இறங்கியிருக்கும் இடத்தை பற்றி சொல்லும் போது குடிக்க தண்ணீர் இல்லாத இந்த கெட்ட இடம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரோ இந்த இடத்தில் உள்ள கன்மலையில் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் போதாது என்றும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமான வல்லமை இல்லை என்றும் மோசே நினைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையோடு தன்னுடைய சொந்த வல்லமையும் சேர்ந்தால் மாத்திரமே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்பது மோசேயின் தீர்மானம். தன்னுடைய கைகளின் கிரியைகளுக்கும் வல்லமை உண்டு என்றும் தன்னுடைய சுய கிரியைகள் நடைபெறாவிட்டால் கர்த்தர் சொன்ன காரியம் நடைபெறாது என்றும் மோசே நினைக்கிறார்.
மோசே கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாக விசுவாசிக்கவில்லை. கர்த்தரை விசுவாசியாமல் இருப்பதே அவருக்கு விரோதமாக செய்யப்படும் மிகப்பெரிய கலகமும் மீறுதலும் ஆகும். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து, நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் என்று சொல்லுகிறார். மோசே ஆரோன் ஆகியோருடைய மனதிலே பலவிதமான அவிசுவாசம் காணப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து 40 வருஷங்கள் ஆயிற்று. அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் சபையாரோ கர்த்தருக்கு விரோதமாக இன்னும் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய கலக குணத்தை பார்த்து அவர்களை கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டார் என்றும் அவர்களை மறுபடியுமாக வனாந்திரத்திற்கு திரும்ப அனுப்பி விடுவார் என்றும் மோசேயும் ஆரோனும் சந்தேகப்படுகிறார்கள். கர்த்தர் இப்போது ஒரு புதிய கன்மலையில் இருந்து தண்ணீரை புறப்படச் செய்திருக்கிறார். இந்த கன்மலையில் இருந்து ஏராளமாய் தண்ணீர் புறப்படுகிறது. இந்த தண்ணீர் இஸ்ரவேல் சபையாருக்கும் அவர்களுடைய மிருகங்களுக்கும் போதுமானதாய் இருக்கிறது. தண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்களுடைய தண்ணீர் தேவை சந்திக்கப்படுகிறது. ஆகையினால் கர்த்தர் இஸ்ரவேல் சபையாரை இந்த வனாந்திரத்தில் நீண்ட காலத்திற்கு தங்க வைத்து விடுவாரோ என்னும் சந்தேகம் மோசே ஆரோன் ஆகியோரின் மனதில் உண்டாயிற்று. மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் சபையாரை கூடி வரச் செய்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் அன்பினாலும் பயபக்தியினாலும் சாந்த குணத்தினாலும் கீழ்ப்படிதனாலும் செய்யப்பட்ட காரியமாக தெரியவில்லை. அவர்களுடைய பேச்சும் செய்கையும் கோபமும் அவசரமும் ஆத்திரமும் நிரம்பியதாக இருக்கிறது. மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் சபையாரை வழிநடத்துகிற தலைவர்களாக இருக்கிறார்கள். தங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு தலைவர்கள் முன்மாதிரிகளாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் இருக்க வேண்டும். விசுவாசத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதிலும் மனத்தாழ்மையிலும் சாந்த குணத்திலும் மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் சபையாருக்கு முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் கூடி வரச் செய்து அவர்களுக்கு முன்பு கோபமாகவும் எரிச்சலாகவும் பேசுகிறார்கள். மோசே தன் கோபத்தினால் கன்மலையை 2 தரம் அடிக்கிறார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் சபையாருக்கு தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் பாவம் செய்யும் போது கர்த்தர் அவர்களையும் தண்டிக்கிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியானது. இந்த சம்பவத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு 2 சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவையாவன: ஒருவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அவரும் தவறு செய்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் எவனும் கீழே விழாதிருக்கும்படி மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பாவங்களை குறித்து மனுஷன் நியாயம் தீர்ப்பது போல கர்த்தர் நியாயம் தீர்ப்பதில்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்போதுமே நீதியானது. அவரிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணின இந்த இடத்திற்கு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணியதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்கனவே ஒரு மேரிபாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேரிபாவுக்கும் காதேசில் உள்ள மேரிபாவுக்கும் வித்தியாசம் காண்பிப்பதற்காக இந்த இடம் காதேசிலே மேரிபா என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையில் மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். உபாகமம் 32:50-51. மேரிபாவின் தண்ணீர் வாக்குவாதத்தின் தண்ணீர் ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களையும் மோசேயின் பாவங்களையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்தலமானது
மேரிபாவின் தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. ஜனங்கள் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினாலும் கர்த்தர் தமது கிருபையினாலே அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். மோசே தம்மை விசுவாசியாமல் பாவம் செய்தாலும் கர்த்தர் அவரை ஒதுக்கி தள்ளிவிடாமல் தம்மோடு கூட சேர்த்து கொண்டு அவரை கனம் பண்ணுகிறார். மேரிபாவின் தண்ணீர் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கும் அவருடைய கிருபைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. மேரிபா என்னும் எபிரேய வார்த்தைக்கு வாக்குவாதம் என்று பொருள். மேரிபாவின் தண்ணீர் என்பதற்கு வாக்குவாதத்தின் தண்ணீர் என்று பொருள் கூறலாம். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் மோசேயின் பாவங்களாவன. மோசே தன் ஜனங்களை கோபத்தோடு கலகக்காரரே என்று அழைக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தான் செய்ய போவதை வலியுறுத்துகிறார். தேவனுடைய தெய்வீக கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து பேசுகிறார். கன்மலையை பார்த்து பேசாமல் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறார். மோசே தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறார். கர்த்தரை விசுவாசியாமல் போனார். இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் போனார்.